அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸு வருகிற ஜனவரி 12ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு. ரூல் ஃபோன் பண்ணிக்கிட்டுவோங்க. இந்த கிளாஸோட சரிங்க அடுத்த இனி வரும் கிளாஸ் எல்லாருமே ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, கோர்ஸ் ஃபீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்ன மண்டே ட்ரேட். நம்ம சேனலுடைய ரூல் படி என்ன, மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணிடக்கூடாது. கிடைக்கிற ட்ரேட் கரெக்டாக எடுத்து பயன்படுத்திக்கணும். அது குறைவான டார்கெட்டாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, இவ்வளோ பெருசாக கொடுத்துருச்சு சார் அப்படிலாம் நமக்கு தேவை என்ன, அது கிடைச்சதா போதுமானது, அதுவே சிறந்ததுன்னு பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,100 கால் 118 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைட், 118 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, இங்கே தான் 118 ரூபாய்க்கு இது போக விடாமல் கீழே கொண்டு வந்தவங்க இங்கேருந்து ஏன் திருப்பினாங்க, எகைன் 118 ரூபா போயிட்டு ஏன் உங்களால் உடைக்க முடியும், அங்கேருந்து எகைன் மறுபடியும் அப்படியே ஃபால். இப்போ வரும்பொழுது இதையும் உடைச்சிட்டு கீழே போகிறாங்க. ஏன் இங்கேருந்து ஏன் திருப்புறாங்க, இங்கேருந்து ஏன் கொண்டு வராங்க, நம்ம விலையை ஏன் பிரேக் பண்ணவே விடலை. இதுதான், இதுக்கு 1008 காரணம் இப்போ சொல்லிக்குவாங்க எல்லாம். இந்த நியூஸ் வந்துருச்சு, அந்த நியூஸ் வந்துருச்சு, இதனால இறங்கிடுச்சு. ஏன் சார், எது இருந்தாலும் உங்க மேக்ஸ் கணக்குல தான் சார் அது நடக்கும். எதுவுமே ஒரு கணக்கு தானேங்க. எப்படி நீங்க வந்து இப்போ நியூஸ் வந்துருச்சு, எதை வேணா 1000 பேசுவோம். இப்போ யூடியூப்ல இதனால கிராஸ் ஆயிடுச்சு, இதோட மார்க்கெட் இறங்கினாவே கிராஷ்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஷ்ங்கிறதுக்கு என்ன மீனிங்ன்றதே தெரியல யாருக்கும். அப்போ இது மார்க்கெட்டு இங்க இருந்து இப்போ ஏன் திரும்பிச்சு, நியூஸ் தானே இந்த மாதிரி வந்துச்சு இல்லை, ஏன் இங்க இருந்து திரும்ப வேற இடத்துல இருந்து இங்கே திரும்பி இப்படியே போக வேண்டியதானே, இங்கிருந்து திரும்பிடுச்சு இல்ல, எப்படி போக வேண்டியதானே, ஏன் இங்கிருந்து திரும்பிச்சு மேலே ஏறிச்சு. அப்போ மேக்ஸ் படி தாங்க பங்குச்சந்தை, அதை சார்ந்து படிங்க உங்க பகுதியில். சரி, இப்போ இது இந்த இடத்துல இருந்து திரும்பிடுச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் முடிவு பண்றீங்க, மார்க்கெட் டவுன் சைடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, இறங்க போகுது அப்படின்னு தெரியுது. அது எது வரைக்கும் இறங்குன்றது உங்களுக்கு தெரியாது. அப்போ யாரை பை பண்ணுவீங்க, புட்டை தான் பை பண்ணணும். புட்டை யாரை பை பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், அதை எந்த விலையில வாங்கணும்னு ரூல் இருக்கு. மொத்தமா போய் எல்லாம் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு வாங்கிக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைக்குக்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்போம், புரியுதுங்களா. அது எங்க எடுக்கணும், எந்த விலையை வாங்கணும்ன்றது இருக்கு. அப்போ அதை தான் வர்த்தகம் பண்ணணும். நாம இந்த யூடியூப்ல கொடுக்கறதெல்லாம் சும்மா அடிஷ்னலா கொடுக்கக்கூடியதுங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டுமே. மற்றபடி உங்களுக்கு ரிவர்சல் இங்க வந்து திரும்ப போகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. இங்க வரும்போது மட்டும்தான் நான் உங்க முடிவை எடுத்துக்க சொல்றேன். யூடியூப் பாக்குறவங்க எதுக்கு இந்த வீடியோ நோக்கணும்னா, நீங்க சிந்திக்கணும், சிந்தித்து செயல்படுங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க, நான் சொல்றதையும் சேர்த்து நீங்க பார்த்து படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.